Abberadegagara, my யூடியூப் சேனல் முல்கி தூ ஃபேமிலி. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, அங்கனவாடி ஸ்கூலில் இங்கே என்ன சொல்லுவாங்க, பால்வாடி ஸ்கூலு, அங்கே கிடைக்கிற சத்து பவுடரில் பாருங்க, இதுதான் எங்கள் ஊரில் கிடைக்கிது கர்நாடகாவில். இதில் நான் தோசை பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். மாவு கலக்கி வச்சிருக்கேன் பாருங்க. மாவு எப்படி பண்ணுறேன் சொல்கிறேன். தேங்காய் கொஞ்சம் போடுங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் போடுங்க. இந்த மாவில் கொஞ்சோண்டு வெல்லம், கொஞ்சோண்டு உப்பு, ஒரு 2 ஸ்பூனு மைதா போட்டு கலக்கியிருக்கேன். நம்ம கோதுமை தோசை எப்படி பண்ணுறோம் அப்படி தான் பண்ணணும். இந்த மாவு ஒட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கர்நாடகாவில் கிடைக்கும், இங்கே கிடைக்குதா என்னன்னு தெரில எனக்கு. ஆனால் நல்லாயிருக்கு தோசை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சுடு தண்ணி ஊற்றி உண்டை கட்டி சாப்பிடுவோம். இப்போ தோசை பண்ணுறாங்க எல்லோரும் எங்கள் ஊரில். இந்த ஊரில் கிடச்சிச்சின்னா நீங்களும் இப்படி தான் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது தோசை. காலை டிஃபின்னு கூட நல்லாயிருக்கும். சட்னி வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா காலி சர்க்கரை வச்சு கூட சாப்பிட்லாம். கொஞ்சம் நெய் வேணால் போட்டுடவங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எதுக்கு தேங்காய் நான் மேலே போடுறேன்னா, மாவில் கலக்கலைன்னா மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன் மாவு. அப்புறம் மாவு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் தேங்காய் போட்டிருந்தாங்க. அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேங்காய் போடுறேன். என் அண்ணி அங்கே ஸ்கூலில் வேலை செய்கிறாங்க. சின்ன ஸ்கூலில் பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு செய்கிற வேலை எல்லாம். அதனால எனக்கு ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. நான் அது சென்னைக்கு எடுத்துன்னு வந்தேன். 30 வருஷத்துக்கு அப்புறம் சாப்பிட்னு இருக்கேன் இந்த தோசையை. நாங்கள் உண்டை பண்ணி தான் சாப்பிடுவோம். சுடு தண்ணி ஊற்றி உண்டை பண்ணி முதலெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ தான் பார்த்தேன், அதனால் அன்னிக்கிட்ட கேட்டேன், ஒன்று எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க எனக்கு. நீங்களும் கடிச்சா ட்ரை பண்ணுங்க தோசை. கொஞ்சம் நெய் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெரிய தோசை போடுற பாருங்க, மாவு லாஸ்ட்டு மாவு. தேங்காய் கரெக்டாகிடுச்சு. நான்